ஜவ்வாது மலை வீரப்பநல்லூரில் இருக்க மென்மை அறக்கட்டளையோட அன்னசாலை தான் பார்த்துட்டு இருக்கோம். மலைவாழ் மக்களுக்கு பார்த்திங்கன்னா தினந்தோறும் பார்த்திங்கன்னா 1200 பேர்லேருந்து 1500 பேர் பார்த்திங்கன்னா தினந்தோறும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அன்னசாலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்கள தான் நம்ம இன்டர்வியூ பார்க்க போகிறோம். ஏன் இவங்க இது மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது பற்றியெல்லாம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஒன்ஸ் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். அவங்களோட நேர்காணல் தான் இது. வயதான முதியோர்கள் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க, அப்படி பிள்ளை இருந்தும் பொருளாதாரத்தில் குறைஞ்சி இருக்கவங்கள பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஊர் தலைவர்கள் ஊரில் இருக்க பெரியவங்களை வச்சு ஒப்புதல் வாங்கி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை இணைச்சி பார்த்திங்கன்னா 1200 பேர்லேருந்து 1500 பேருக்கு வந்து தினந்தோறும் உணவு அளிச்சிட்டு வந்திருக்காங்க. இது எப்படி சேவை செய்கிறாங்க, இது எப்படி இவங்க எல்லாம் வந்துச்சு. பொதுவாக சேவைனாவே சிட்டியில் தான் செய்வாங்க. இவங்க வந்து கிராமத்து பகுதியில் அதுவும் மலைவாழ் மக்களுக்கு செஞ்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கிற பசங்க டியூஷன் ஃபெசிலிட்டி, இவங்களுக்கு மெடிக்கல் நீட்ஸ் இந்த கேம்ப்ஸு இது மாதிரி ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து இவங்க சொந்த பணத்துலேயும் பண்ணுறாங்க, மற்றவங்க கொடுக்குற ஹெல்ப்பும் வாங்கிக்கிறாங்க. இது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அதை பற்றியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறோம். பொதுவாக ஹெல்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக சிட்டியில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் ஈஸியாக கிடச்சிடும். மலைவாழ் மக்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. அந்த கஷ்டமான ஒரு சேவை எப்படி உங்களுக்கு மனசில் தாட் வந்துச்சு, எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்டர்வியூ எடுத்திருக்கேன். வணக்கம். மலைவாழ் மக்களோட அனலட்சுமி நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா மலைவாழ் மக்களுக்கு வந்து முதியோருக்கு வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா 1500 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடு தேடி போய் 30 கிராமத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடு தேடி போய் உணவு கொடுத்துருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குறது வந்து சிறப்பான ஒன்று. மலையாள மக்கள் வந்து ஈஸியாக எந்த ஒரு பொருளும் கிடைக்காது, உணவு கொடுத்துட்ருக்காங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். இந்த சேவை எப்போ தொடங்கிச்சு, இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு, அதை பற்றி சில வார்த்தைகள் அப்படியே சொல்லிட்டாங்க. எத்தனை வயசில் இந்த சேவை தொடங்கிச்சு? நான் சின்ன வயசுல நான் ஒரு 5 வயசு 6 வயசுல அக்கம் பக்கம் இருக்கணவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. நாங்கள் ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. அப்போ எங்களுக்கு நிறைய மாடுங்க இருக்கு எங்கள் ஃபேமிலியிலே. அப்போ அந்த மாட்டு கொட்டாயில வந்து ஆழ்வள்ளி கிழங்கு, நாங்க கேரளாவில ஆழ்வள்ளி கிழங்கு இருக்கு. அந்த ஆழ்வள்ளி கிழங்கு காய வச்ச ஆழ்வள்ளி கிழங்கு, அது வந்து மனுஷாலும் சாப்பிடும், மாடுக்கும் கொடுக்கும். மாடுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஆழ்வள்ளி கிழங்கு நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க எங்க கோசாலையில. அப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கும். இது வந்து நிறைய எங்கேயோ தான் ஏத்திட்டு வருவோம் என் சின்ன வயசுல. அப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் கொடுங்கன்னு. அது அப்போ நான் வீட்டுல யாரும் இல்லாதப்ப நைஸா திருடி கொடுப்போம். அப்போ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டுல யாரும் இல்லாதப்ப நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு வாட்டி வீட்டுல தெரிஞ்சு அவங்க வந்து திட்டுனாங்க, அப்படியெல்லாம் திருடி எல்லாம் கொடுக்க கூடாது, இப்படி கொடுக்கணும், உனக்கே நாங்க தரேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஸ்கூல் எல்லாம் இல்லாத டைம்ல எங்க தோட்டம் இருக்கு, தோட்டத்திலே சமைச்சு ஒரு ஆள் கொடுப்பாங்க. அங்கே சமைச்சு இந்த காந்தாரி மிளகா சொல்லுவாங்க, அதை அரைச்சி ஆழ்வள்ளி கிழங்கு அவிச்சு காந்தாரி மிளகா, அதுதான் முதல் அன்னதானம் என்னோடது. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது அப்படியே வளர வளர எனக்கு அந்த அன்னதானத்திலும் மக்களுக்கு சேவை செய்யறதிலும் ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு. படிச்சதும் அதுக்காக தான். படிக்காம எல்லாம் இருக்கும்போது வீட்டுல அதுதான் சொல்லுவோம், நீ படிச்சு பெரிய ஆளானா உனக்கு இந்த மாதிரி சேவை செய்யணும்னு எல்லாம் ஆசை. நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தேன். அப்போ அந்த ஸ்கூல் படிக்கும்போது அன்னை தெரேசா அவரோட சர்வீஸை பற்றி ஸ்கூல்ல நிறைய சொல்லும். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அவங்களோட சர்வீஸ் மாதிரி நானும் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை அப்போத்துல. அதனால மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பர்சனலாக கேட்குறேன்னு நினைக்கிறேன், விருப்பப்பட்ட பதில் சொல்லலாம். கேரளாலேருந்து இங்கே எப்போ ஷிஃப்ட் ஆனீங்க? நாங்கள் வந்து கேரளாவில் ஒரு பெரிய ஃபேமிலி. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது ராமநாதபுரம் ஒரு பெரிய ஃபேமிலியில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அப்போ என்னோட தாத்தா எல்லாருமே இங்கே சென்னை தான், கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அங்கே தான் இருந்தாங்க. அதனால சென்னை தான். நாங்கள் கேரளா ஆளுங்களா இருந்தாலும் நாங்கள் சென்னையில் பிஸ்னஸ் எல்லாமே சென்னையில் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் எனக்கு சேவை பிடிச்சிருக்கு. கல்யாண லைஃப்ல ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எனக்கு வந்து சேவை தான் முக்கியமா இருந்துச்சு, தவிர ஃபேமிலியை என்னால கரெக்டா ரன் பண்ணி கொண்டு போக முடியல. ஃபேமிலியோட சேவை தான் உங்களுக்கு அந்த சின்ன வயசுல ஃபேமிலியா சேவையான்னு சொல்லும்போது சேவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதனால ஃபேமிலியில கொஞ்சம் அப்புறம் முழுமையாவே கேட்டுட்டேன், ஃபேமிலி கிட்ட கையேந்தி நின்றுட்டேன், என்னை விட்டுடுங்க, நான் வந்து என்னோட சேவையே தொடர்ந்து பண்றேன், மக்களுக்காக இருக்கேன். அப்போ ஜவாது மலையில வந்துட்டோம். ஜவாது மலையில ஒரு 9 வருஷம் முன்னாடி வந்துட்டோம். அப்போ வந்து மக்களுக்காக வாழ்வாதாரம் உயர்த்துறதுக்காக எல்லாம் பணிகள் செய்தோம். அந்த பணிகள் எல்லாத்துலயுமே நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்.
ஒரு ஃபெயிலியர் தான் நம்மளை வந்து ஒரு நல்லதுக்கு கொண்டு போகும். அப்படி நல்லதுக்கு ஆதாரமே அதுதான். நிறைய விஷயங்கள் பண்ணேன், எல்லாமே ஃபெயிலியர். கடைசியில வந்து என்ன பண்ணலாம்னு எனக்கு துக்கமாயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வசதி வாய்ப்புகள் உண்டாக்கி கொடுத்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? என்னன்னா நிறைய பேர் வயசானவங்க தான் இங்க இருக்கிறாங்க. அந்த வயசானவங்களுக்கு உணவு கொடுத்துச்சுன்னா நம்ம அவங்கள சம்பாதிக்க வச்சு அவங்க சாப்பிட்டு அவங்க கஷ்டப்படன வயசான டைம்ல என்ன வேலை பார்க்க முடியும் அவங்க அப்படின்னு யோசிக்கும்போ உணவே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்து உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிட்டி வாழ்க்கை தான் எல்லாம் ஆசைப்படுவாங்க, சிட்டியில் தான் மேக்ஸிமம் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. கிராமத்து மக்களுக்கு வந்து உதவணுங்க எப்படி தோணுச்சு? இந்த மலைவாழ் மக்களுக்கு அதுவும் தோணுச்சு, அது வயசானவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எப்படி? சிட்டில எல்லாமே இருக்கு ஐயா. சிட்டி வந்து இந்த கிராமத்தை வச்சு பார்த்தா சிட்டி சொர்க்கம் தான் ஓரளவுக்கு. அதே மாதிரி சிட்டியில் இல்லாத நிறைய விஷயங்கள் கிராமத்தில் இருக்கு. அப்போ சிட்டியில் இருக்கணவங்க நினைச்சா கிராமம் சொர்க்கம் தான். என்னென்ன இங்கே வசதி வாய்ப்புகள் தான் இல்லை, வேலை இல்லை, கம்பெனிஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லையா. விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. நிறைய பேர் வானம் பார்த்த பூமி தான் வச்சிருக்காங்க, மழை பெய்தா மட்டும்தான் விவசாயம். அந்த மாதிரி இருக்கணவங்க ஏழையா தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வயசும் ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதனாலதான் அந்த சிட்டியில இருக்கிறத விட கிராமத்தில் வந்து இருந்து தேவைகள் அதிகம் கிராமத்திலே. ஆனா செய்யறதுக்கு யாரும் இல்லை, ஆள் இல்லை. ஏன்னா நம்ம இங்க வரணும்னால மலை மேல வரணும்னால 50 கிலோமீட்டர் வரணும் இங்க வரணும். நான் ஒரு அரிசி வாங்கணுங்களுக்கு கூட நான் கீழே தான் போகணும், 50 கிலோமீட்டர் கீழே தான் போகணும். இங்க மலை மேல எல்லாத்திலும் கொஞ்சம் விலைவாசி அதிகமா இருக்கும். ஏன்னா கீழே இருந்து மேல வரணும் இல்லைங்களா. அதனால எதுவுமே நிறைய விஷயங்கள் கிடைக்காது மலையில, எல்லாத்துக்கும் கீழே போகணும். ட்ரஸ்டின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா 2000 பேர் கொடுக்குறேன், 5000 பேர் கொடுக்குறேன், சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணுறீங்க. இத்தனை பேர்னா இத்தனை பேருக்கு ஆதார் கார்டை வாங்கி ப்ராப்பராக, அதுவும் முடியாதவங்களா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. அது ஏன் எல்லாருமே கொடுத்தா அப்படின்னு? எல்லாருக்குமே கொடுக்க நம்மளால முடியாது. ஆமா, அதனால முடியாதவங்க மட்டும் கொடுக்குறீங்க. ஆமா, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. என்னன்னா ஒரு கிராமத்திலே பார்த்தா 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேருக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்தா உடம்புல சக்தி இருக்கணவங்க, உடம்பு வலிவா இருக்கணவங்க, சம்பாதிக்க முடியணவங்களை சம்பாதிக்க விடணும். சம்பாதிச்சு அவங்களோட வாழ்க்கையை பார்க்கணும். சம்பாதிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லையா. அப்ப யாரைங்களும் டிபெண்ட் பண்ணி வாழணும், குழந்தைங்களை, ஹஸ்பண்ட அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி வாழணும். டிபெண்ட் பண்ணி வாழும்போது அவங்களுக்கு ரொம்ப மனவேதனையில தான். சிட்டியில இருக்கணவங்களும் இதே சிச்சுவேஷன் தான். கிராமம் சிட்டின்னு எல்லாம் கிடையாது. வயசானாலே யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. நிறைய குறைகள் அவங்கள கண்டுபிடிச்சிடுவாங்க. குழந்தைய மாறிடுவாங்க. எது சொன்னாலும் தப்பாயிடும். எது ஒரு வார்த்தை சொன்னா அம்மா சொன்னா தப்பு, பாட்டி சொன்னா தப்பு, அப்படி அவங்கள பேச விடாம அடக்கி வச்சிடுவாங்க. அப்போ சாப்பிடாமலே கிடப்பாங்க. பிள்ளை ஏதோ ஒரு வார்த்தை, அவங்களோட சிச்சுவேஷன் தான் அவங்க அது சொல்றது. ஆனா சொல்லும் போது அப்பா அம்மா இந்த பாட்டிங்க எல்லாம் கோச்சிப்பாங்க. கோச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம இருக்கும்போது உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால என்னன்னா இந்த உணவு போயிடுச்சுன்னா அவங்க உணவு சாப்பிட்டு ஜாலியா சந்தோஷமா, உடம்பு முடியலன்னாலும் நாங்க என்னன்னா உடம்பு முடியலன்னா வண்டி வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவேன். ஆமா, நானும் டாக்டர் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணுவேன். சப்போஸ் பண்ண முடியாதது நம்ம வந்து வண்டியிலே ஏற்றி கூட்டிட்டு போய் மெடிக்கல் உதவிகள் பண்ணுவேன். அது இல்லாமல் இங்கே மெடிக்கல் கேம்புகள் நடத்துவேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி மெடிக்கல் கேம்புகள் நடத்துவேன். ஐ ஆப்ரேஷன்ஸு, அகர்வால் அந்த மாதிரி எல்லாம் ஹாஸ்பிட்டலு, எஸ்ஆர்எம் அந்த மாதிரி, எஸ்ஆர்எம் திருவண்ணாமலை அவங்களெல்லாம் வந்து நிறைய உதவி பண்ணுறாங்க. ரோட்டரி கிளப்பு வந்து பள்ளிகொண்டா ரோட்டரி கிளப்பு அவங்க உதவி பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு உதவின்னு சொன்னால் காய்கறின்னா நான் இங்கேருந்து 100 கிலோமீட்டர் போகணும். 100 கிலோமீட்டர்னா ஆரணி மார்க்கெட்டில் இருக்குன்னா பாயிங்க கடையில் இருக்குன்னா நிறைய முஸ்லிம்ஸ் தான் கடை வச்சுருக்காங்க ஆரணி மார்க்கெட்டில். அதே மாதிரி நம்ம ஆளுகளும் இருக்காங்க. ஒரு கடை விடாமல் எல்லா கடையிலிருந்தும் காய்கறி கொடுக்குறாங்க. அந்த காய்கறி தான் இந்த 1500 பேருமே சாப்பிட்றது. அவங்கள சொல்லாம இருக்க முடியாது. கடவுள் இந்த மாதிரி நாங்கள் மழையில போய் அங்கே காய்கறி வாங்குவோம். ஒரு கடையில் ஒரு பாய், ஒரு பேர் கூட மறந்துட்டேன். அந்த பாய் எப்படின்னா, ஒரு நாள் மழையில நான் போய் நிற்கிறேன் காய் வாங்குறதுக்கு. கடையில் அப்படி என்னை பார்த்த உடனே அந்த பாய் என்ன சொன்னாங்க,
இன்னும்மா இவ்வளோ கொட்டண மழையில் 2 மணிக்கு இங்கேருந்து புறப்படுவோம் நைட்டு. அங்கே 4 மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே இருக்கணும். அதனால தான் எங்களுக்கு காய் போதுமானது கிடைக்கும். அப்போ பாய் என்ன பார்த்துட்டு, என்னம்மா இப்படி மழையில் சொட்ட சொட்ட நனைஞ்சு வந்து நிற்கிற அப்படின்னு. இல்லை ஐயா மழையா இருக்கு, என்ன பண்றது, காய் காலி ஆயிடுச்சு. அது உடனே பாய் அப்படி கடையில பார்த்தாங்க. ஒத்து கடையில் இருக்கணும் அத்தனை பொருளும் அப்படியே கடையில் இருக்கன வேலை செய்யணவங்களெல்லாம் கூப்பிட்டு அம்மாவுக்கு அத்தனை பொருளும் வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடையில் இருக்கணும் அத்தனை பொருளும் வண்டியில் ஏற்றி அனுப்புனாங்க. நல்ல மனிதர் இருக்காங்க இது மாதிரி. ஆமா, எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயா என்ன ஐயா கடையில் இருக்கணும் அத்தனை பொருள், ஏம்மா ஒரு நாள் வியாபாரம் பண்ணா கட்டியும் பரவாயில்ல, நீங்க கொண்டு போமா, இனிமே மழையில நிக்காதீங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்கள கடவுளை பார்க்கலாம்னு சொல்லுவாங்கல்ல இந்த உலகத்துல, அன்னைக்கு அவர் ரூபத்துல. ஆனா சொட்ட சொட்ட நனையும் போது இந்த குளிர்ல நடுங்கிட்டு போய் நின்னேன் கடை வாசல். அப்போ அந்த நடுக்கத்துல அவங்கள நான் கடவுளை பார்த்தேன், அவர் ரூபத்துல பார்த்தேன். முதல்ல ஒரு எத்தனை பேருக்கு நீங்க அந்த அன்னதானம் பண்ணீங்க? இப்போ இந்த ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இல்ல, ஜவாது மலையில அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணது 300 பேருக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க. நம்மளால அவ்வளவுதான் முடியும், நம்ம கையில் இருக்கிற பணத்திலே பண்ணலாம், நம்ம சம்பாதிக்கிறத வச்சு இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணத்துல தான் ஆரம்பிச்சோம். ஆனா ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல பார்த்தா நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு, எங்களுக்கும் சாப்பாடு. ஒரு கிராமத்துல இருந்தும் வந்து கேட்பாங்க. அவங்க ஊரான் தலைவர் அவங்க எல்லாம் எங்க ஊர்லும் சாப்பாடுல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, வயசானவங்க ஆதரவு இல்லாதவங்க, எங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் ஆதார் கார்டு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு கிராமம் அதிகப்படுத்தி இப்போ 1500 பேர் ஆயிடுச்சு. 1500 பேர் இருக்காங்க. ஆனா பெரிய விஷயம் சாதாரண ஒண்ணு கிடையாது. இதுக்கு பொருளாதாரமா பணத்துக்கு எல்லாம் என்ன பண்றீங்க? அதை பத்தி பணம் என்னன்னா எங்களை யாருக்கும் தெரியாது ஐயா, நிறைய பேருக்கு எங்களை தெரியாது. என்ன மலை மேல இருக்கிறதுனால எங்களுக்கு பப்ளிசிட்டி எல்லாம் இல்லை. அதனால என்னன்னா அரிசி பருப்பு யாசகம் போவேன், சென்னை காஞ்சிபுரம் அந்த மாதிரி உதவி கேட்பீங்க. எல்லா இடத்துலயும் போய் உதவி வீடு வீடா யாசகம் எடுக்கிறது. வீடா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இவங்க உண்மையிலே பண்றாங்களா இல்லையான்னுள்ளது சந்தேகத்தோட தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப் வீடியோஸ் நாங்க போடுவோம், நிறைய வியூஸ் இல்லைன்னாலும் நமக்கு யாசகம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்க்கும்போது தினமும் அந்த வீடியோ நாங்க போடுவோம். அது வந்து லொக்கேஷனோட போடுவோம், எந்தெந்த இடத்துல கொடுக்குறோம் நல்லது. அப்ப அது பார்த்து நம்ப ஆரம்பிச்சுட்டேங்க ஐயா. அதுதான் எங்களுக்கு கொடுக்கறவங்க, இப்போ அரிசி பருப்பு கொடுக்கறது அந்த வீடியோஸ் பார்த்துட்டு தான் கண்டினியூஸா பண்றாங்க அப்படின்னு. வீடியோ பார்த்துட்டு யாராவது அரிசி பருப்பு வந்து உங்களை எத்தனை கொடுக்குறேன், நேரில் வந்து கொடுக்குறேன், நான் இங்கே வந்து விசிட் பண்ணுறேன், ஒரு பர்த்டே நடக்குது, எனக்கு கல்யாண நாள் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மலைவாழ் மக்கள் கூட சேர்ந்து இந்த ஒரு நாள் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்கன்னா அது வர இருக்கிறீங்களா? சந்தோஷம் ஐயா, அந்த மாதிரி வரணும்னு தான் நினைக்கிறோம். இங்கே வந்து இந்த இடம் வந்து ஆக்சுவலி இந்த இடம் ஒரு கவர்மெண்ட் இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம், தற்காலிகமாக இருக்கிறோம் இந்த இடத்துல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுடுகாடு தான், இதுக்கு அந்த பக்கம் சுடுகாடு தான். இந்த சுடுகாடு முன்னாடி சுடுகாடாக இருந்த இடம் தான் இது. இந்த இடம் தான் கவர்மெண்ட் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து இது எட்டி மரம், இங்கே இருக்கிறது எட்டி மரம், சிவன் இருக்கிற இடம், சிவனுக்கு வசந்தான இடம். இந்த இடத்துல எல்லாருமே வரலாம், இந்த இடத்துல வர்றதுக்கே பாக்கியம் பண்ணி இருக்கணும், பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இந்த சுடுகாடு அது இல்லாமல் இந்த எட்டி மரம், இங்கே சிவன் இருக்கு, அன்னபூர்ணேஸ்வரி தாய் இருக்கு, காசி விசாலாட்சி, காசியிலிருந்து விஸ்வநாதன் சாமி, அந்த மாதிரி காசியில் இருக்குன்னு அத்தனை பேரும் இங்கே இருக்கு, அன்னபூர்ணேஸ்வரி தாயும் இங்கே இருக்கு. அவங்க மூலமாக தான் இங்கே இந்த அன்னதானம் நடக்கிறது. நீங்க வந்து உங்களோட பர்த்டேவோ, உங்களோட கல்யாண நாளோ, உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்களோட நினைவு நாளோ இங்கே இந்த கஷ்டப்படுற மக்களோட சேர்ந்து கொண்டாடும் போது அவங்க எல்லாரும் மனசால வாழ்த்துவாங்க. அந்த ஒரு வேளை உணவு நல்லது எல்லாருக்கும் தேவை. இங்கே வசதி வாய்ப்புகள் இல்லாத இடம், இந்த ஏரியால வந்து உள் கிராமங்கள்ல போய் நீங்க 100 ரூபாய் கொடுத்தா அது அவங்களுக்கு பணமா தோணாது. அதே மாதிரி ஒரு உணவு கொடுத்துச்சுன்னா அந்த உணவு தான் அவங்க பெருசா நினைப்பாங்க அந்த காசோட. அதனால உணவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற இடத்துல உங்களால ஒரு பிடி சோறு கொடுக்க முடிஞ்சா அது வந்து ரொம்ப சொந்ததா இருக்கும். அது கடவுளுக்கு நேரடியா பண்ணின மாதிரி உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன், வாங்க.
இந்த இடத்துல வந்து பசியோட இருக்கணும் நம்மளோட பாட்டி தாத்தாங்களுக்கு அவங்களுக்கு உணவு கொடுங்க. அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து உங்களுக்கு இந்த உங்க ஜென்ம ஜென்மாந்திரமா உங்களுக்கு அது உதவியாகும். நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன், ஒரு நாளுக்கு ஃபுல்லாக கொடுங்கன்னு சொல்லிட்டு. கொடுக்க முடிஞ்சு ஒரு நாள் கொடுக்கலாம், கொடுக்க முடியாது 5 கிலோ 10 கிலோ 25 கிலோ அது மாதிரி கூட செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தா ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி அரிசின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி கேட்கலாம், சொல்லுங்கள். விவேகானந்தா ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாருமே சென்னையில் இருக்கிற விவேகானந்தா ஸ்கூல்ஸு அவங்க ஒரு பிடி அரிசி கொடுக்குறாங்க. காஞ்சி பெரியவா நமக்காக சொல்லி கொடுத்த அந்த பிடி அரிசி திட்டம், அந்த பிடி அரிசி திட்டம் விவேகானந்தா ஸ்கூல் மூலமாக குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி குழந்தைங்க தினமும் அவங்க வீட்டில் ஒரு பிடி அரிசி எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஒரு பிடி அரிசி நம்மளோட உண்டியில் கொண்டு வந்து போடுறாங்க. ஸ்கூலில் ஒரு உண்டியல் வச்சு அந்த உண்டியில் அந்த பிடி அரிசி மாதத்துக்கு ஒரு வாட்டி கொண்டு வந்து போடுவாங்க. ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு சொல்லுவாங்க அந்த உண்டியல் நிறைஞ்சிச்சு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் இந்த மக்களுக்காக, இந்த ஜவாதுமலை மக்களுக்காக ஒரு பிடி அரிசி தினமும் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். அந்த குழந்தைங்களும் இதில் பங்கெடுத்துக்கிறதுல எங்களுக்கு ஆனந்தம். இந்த ஆனந்தம் சொல்லக்கூடாது, பேரானந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கூல் பிள்ளைங்களே பண்ணுறாங்க, நம்மளும் ஒன்றும் இல்லை. ஒரு கைப்பிடி நம்ம சேர்ந்து நம்மளுக்கு வந்து நம்ம வயசானவங்களுக்கு சாயும்போது, அதுவும் பழங்குடியின மக்கள், அதுவும் வயதானவங்க 60 வயசுக்கு மேலே இருக்காங்க. நம்மளும் அது மாதிரி ஸ்கூல் போன பெருசாக பண்ண முடியல, கம்மி சம்பளம் வருது, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் சாதாரண விஷயம் தாங்க. ஒரு கைப்பிடி அரிசி அது மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு 5 கிலோ அசால்ட்டாக உங்களுக்கு சேர்ந்துற மாதத்துக்கு. அந்த 5 கிலோ கொடுத்தா கூட அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அப்படியே தர முடியலன்னா ஜிபே ஃபோன்பே எல்லாம் வசதியெல்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் போட்டு சென்ட் பண்ணி விட்டுடலாம். ஆனால் இந்த ஒரு நான் இது மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணது கிடையாது, ஃபுட்டு சம்மந்தமான வீடியோஸ் பண்ணது கிடையாது. நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னா, மலைவாழ் மக்களுக்கு பண்ணுறாங்க, அது வயதானவங்களுக்கு பண்ணுறாங்க, ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஆதார் கார்டெல்லாம் என்ட்ரி போட்டு ஊர் தலைவர் ஒத்துழைப்போடு பண்ணுறாங்க. இது எல்லாமே வர இருக்கிறாங்க. இப்போது ஒரு பெரியவர்கிட்ட பேட்டி எடுத்துருக்கேன், அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவர் மனதார பேசுகிறாரு. நாங்கள் பேசும்போது தெரியும் மனதிலேருந்து வந்திருக்கோம் ஒரு வார்த்தையும். சாதாரண ஒன்றும் கிடையாது. இந்த அற்புதமான தருணங்கள் எங்கிட்ட எல்லாம் கேட்டுருந்தோம். வேறு எது இன்னும் சில வார்த்தைகள் அவங்ககிட்ட பேசலாம். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன தான் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருக்குது? ஃபியூச்சரில் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா, அன்னதானம் மட்டும் நம்ம கொடுத்தா அடுத்த தலைமுறை யார் பண்ணுவாங்க? எல்லாரும் இங்கே வந்திருந்து நான் என்னோட வாழ்க்கை அர்ப்பணித்து பண்ணுறோம். ஆனால் வந்து இன்னும் வரும் தலைமுறையில் இந்த வயசானவங்க உணவுக்காக இருக்கக்கூடாது. அதுக்காக குழந்தைங்களோட படிப்பு, அதுக்கு தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டியூஷன் சென்டர்கள் நடத்துகிறோம். ஒரு 60 சென்டர் நடத்துகிறோம். 1200 குழந்தைங்க இங்கே டியூஷன் சென்டர் மூலமாக படிக்குது. அதில் வந்து நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன விவேகானந்த சொசைட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க, சர்வம் அறக்கட்டளை ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி துளசிதாஸ் ஃபவுண்டேஷன், அவங்கள பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்களும் இந்த 10 சென்டருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சர்வம் அறக்கட்டளை 10 சென்டருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி விவேகானந்தா சொசைட்டி வந்து 27 சென்டருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மிச்சம் ஒரு 13 சென்டர் வந்து நாங்கள் மற்றவங்களோட ஹெல்ப்போட பார்த்துக்கிறோம். சில பேர் பெயர் சொல்லாமல் கூட இருப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்கு. நிறைய பேருடைய பேரெல்லாம் எல்லாவரையும் பேர் சொல்லறதுக்கான சாகச்சரியம் இல்லை நமக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்றேன்னா, விவேகானந்தா சொசைட்டி மூலமா ஒரு ஸ்கூல் கட்டலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க இங்க நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆனா ஒரு நல்ல தரமா ஒரு ஸ்கூல், அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். மற்றவங்களுக்கும் இருக்குது, முன்னுரிமை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அடுத்த வருஷம் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும்னுள்ளதுக்காக அதுக்கும் டொனேஷன்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு லேண்டு வாங்கணும், அதுக்காக ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம், ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கு ஒரு 25,000 ரூபா வரைக்கும் ஆகும். இங்கே விலை கொஞ்சம் அதிகம் இந்த ஏரியா. அதனால இடம் வாங்குறது மலைவாழ் மக்கள் பேரில் தான் இங்கே வாங்க முடியும். இடம் வாங்குறதும் வெளி ஆளுங்கள் மூலமாக வாங்க முடியாது. இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸ்கூல் கட்டுறதுக்காக இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நல்லது. என்னன்னா, அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்கி விடணும். அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்கி விட்டுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சேவை செய்யணும் மாதிரி சேவை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கவுங்க குழந்தைங்களே அவங்கவுங்கள பார்த்துப்பாங்க.
யார் நீடு இல்லாம ஆமா அவங்களே ஆமா செல்ஃபா. செல்ஃபா அந்த மாதிரி குழந்தைங்களை உருவாக்கணும்னுல ஒரு ஆசை. அதனால ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அதுக்கான முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கோம். அதுக்கும் எல்லாவர்கிட்டையும் உதவி கேட்குறேன். யாராவது முன் வந்து அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு உதவிகள் பண்ணுங்கன்னு நீங்க மூலமா கேட்டுக்கொள்கிறேன். மெடிக்கல் உதவிகள் நிறைய இங்க தேவைப்படும். என்னன்னா இங்க கண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், இந்த மக்களுக்கு பல்லுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். வயசானவங்களால எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் பண்றது எலும்பு தேய்மானம், கை கால் வலி, அது டெய்லி இருக்கிற பிரச்சனை தான். இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு. முக்கியமான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு தான் திருவண்ணாமலைக்கு தான் போகணும். ஜிஹெச்சுக்கு திருவண்ணாமலைக்கு தான் போகணும். மலைக்குள்ளே இருக்கிற மக்களை எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய கிராமங்கள்ல வண்டிகள் போகாது. அந்த மாதிரி இடங்கள்னு மக்களை கூட்டிகிட்டு வர்றது, அதுக்கான வண்டி வசதிகள், அந்த மக்களை அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு எல்லாம் சிரமம்தான். எல்லாரும் அந்த மெடிக்கல் உதவிக்கும் ஹெல்ப் பண்ணலாம், கேம்புகள் நடத்துறதுக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா கேம்ப் நடத்துறீங்க, எங்கேயும் நடத்துறீங்க. கேம்ப் நடத்தும்போது நீங்களும் வந்து எங்க கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கேம்ப் நடத்துங்க, மெடிக்கல் கேம்ப். டாக்டர்ஸ் என்ன பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கேம்ப் பண்ணலாம், உங்கள் டீமோட வந்து பண்ணலாம். நல்லாயிருக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் அது டேப்லெட்ஸு வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு எப்படி தான் என்னென்ன பண்ணணும், ஹெல்த்துக்கெல்லாம் நீங்கள் கேர் கொடுத்துட்டு போகலாம். கண்டிப்பாக நன்றிங்க. நான் இது வரையும் இது மாதிரி ஃபுட் சம்மந்தமானது, இது மாதிரி அன்னதானம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ண மாட்டேன். உங்களை பற்றி நான் கேட்டபடி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் நான் காலையிலே வந்து பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நான் இந்த இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி டெய்லி வருஷம் உள்ளே பண்ணுறாங்க. சிறப்பான ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் முடிஞ்சால். இந்த வேலூர் நேரில் இருக்கவங்களாம் ஒரு 81 கிலோமீட்டர் தான் வரும். விசிட் பண்ணுங்கள். வெளியே இருந்தால் வந்தீங்கன்னா நீங்கள் டொனேஷன் என்ன பண்ணுறதா தான் வெளியே எங்கெங்கேயோ பண்ணுறீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய டொனேஷன் பண்ணுங்கள். கண்ணு தெரியாத பாட்டிங்க எல்லாம் வராங்க, அந்த விஷுவல்லாம் கூட அட்டாச் பண்ணுறேன் நான். அவங்க பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி இந்த இடத்தெல்லாம் அப்படி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் தெரிவிங்க. ஏகப்பட்டது எதுக்கோ சப்போர்ட் தெரிவிக்கிறோம். இவங்களுக்கு ஒரு நம்ம ஆதரவு தெரிவித்தா நல்லது. நல்ல விஷயம் பண்ணும்போது நம்ம கூட நம்ம நிற்கிறது நல்லது. கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்கம்மா. உங்கள் சேவை வந்து மேலும் தொடரணும். கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து என்னென்னா மீடியா சைடில் சப்போர்ட் தர முடியுமா சப்போர்ட் தருவாங்க. ரொம்ப நன்றிங்க.